ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துனுடைய விலையேற பெற்ற நாமத்தினாலே இந்த வாரத்தின் முதலாம் நாள் காலை வேளையிலே நாங்கள் குடும்பமாய் உடைய சமூகத்தில் அமர்ந்த ஆண்டவரே, உம்மை துதித்து பாடவும், ஆண்டவரே வசனங்களை தியானிக்கவும், சத்திய வார்த்தை சொல்லப்பட்ட அந்த நியாயங்களை நாங்கள் கடைபிடிக்கவும் என் தேவனாகிய கடவுள் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காய் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உடைய கிருபை என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். உடைய கிருபையினாலே ஆண்டவரே எங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறீர். அந்த ஜீவன் விலையேற பெற்றதை நாங்கள் உணர்ந்த ஆண்டவரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியதான அந்த வழிவாசலை தேடி ஆண்டவரே, நாங்கள் கடவுளுக்கு முன்பாக நிற்க என் தேவனாகிய கடவுள் எங்களுக்கு கொடுத்த மகா பெரிய பாக்கியத்திற்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நம்முடைய தேசத்திலே நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கொள்ளை நோயினாலே ஆண்டவரே அநேக ஜனங்கள் தன் ஜீவனை இழந்திருக்கிற அந்த சூழ்நிலையில ஆண்டவரே, அந்த குடும்பங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கட்டளையிடும்படியாக நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறதான மக்களுக்கு பரிபூர்ண ஜீவனை கட்டளையிடும்படியாக நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். களப்பணியாற்றுகிறதான மருத்துவர்களுக்காய், செவிலியர்களுக்காய் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, அவர்களுடைய ஜீவனும் விலையேற பெற்றது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அவர்களுக்கு ஏற்ற பாதுகாப்பை தாரும். அவர்களுக்கு என் தேவனாகிய கடவுள் கொடுத்த சம்பூர்ணமான நாணத்தினாலே அந்த மருத்துவத்துறை ஆண்டவரே சிறந்து விளங்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்து வர கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய அரசாங்கம் ஆண்டவரே விதிக்கிற அத்தனை கட்டுப்பாடுகளையும் ஆண்டவரே மக்களாகிய நாங்கள் கடைபிடித்து ஆண்டவரே இந்த தொற்று வியாதியிலிருந்து எங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக இந்த சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இம்மட்டும் அப்படி செய்து வந்த தேவன் இனி வரும் நாட்களிலும் ஆண்டவரே இந்த தொற்று வியாதியிலிருந்து நம்முடைய தேசத்து மக்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக இந்த சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவையான ஆண்டவரே தடுப்பு நடவடிக்கைகள், தடுப்பூசிகள் ஆண்டவரே துரிதமாய் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தாரும். அதற்காக எங்களுடைய அரசாங்க அதிகாரிகள், தலைவர்கள், எங்களுடைய கர்த்தாவே தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறதான பிரதமர், முதலமைச்சர்கள் எடுக்கிற எல்லா முடிவுகளையும் சீராய் சிறப்பாய் நடைபெற்ற ஆண்டவரே தேவைகள் சந்திக்கப்பட்டு மக்களுக்கு தேவையான நல உதவிகள் கிடைக்க நீர் உதவி செய்யும்படியாக இந்த கரங்களில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சபை விசுவாச குடும்பங்களை நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தினுடைய சூழ்நிலையை நீர் அறிந்திருக்கிற ஆண்டவரே, சரீர பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகள் பலனை பெற்றுக் கொள்ளும்படியாய் ஆண்டவரே, பொருளாதாரத்தில் நெருங்கி இருக்கிற பிள்ளைகள் பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொள்ளும்படியான வாய்ப்புகளை உருவாக்கி தரும்படியாய் நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகள் அனுதினமும் சந்திக்கப்பட நீர் உதவி செய்யும். அப்படி ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் பாடுகிறதான பாடல்கள், வாசிக்கிறதான வேத வசனங்கள், தியானிக்கிற சத்திய வார்த்தை ஒவ்வொரு பகுதியும் எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தரும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தை செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். 266வது பாடலை பாடுவோம். என் இயேசுவின் சந்நிதியில் என்றும் கீதங்கள் பாடிடுவேன் என்ற பாடலை உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். பாடல் புத்தகத்தில் உள்ள 266வது பாடல். என் இயேசுவின் சந்நிதியில் என்றும் கீதங்கள் பாடிடுவேன். என் இயேசுவின் சந்நிதியில் என்றும் கீதங்கள் பாடிடுவேன். என்னை காத்திடுமே அவர் நாமமதே என்றும் கீதங்கள் பாடிடுவேன்.
அவர் நாமமது என்றும் கீதங்கள் பாடிடுவே. என் இயேசுவின் சந்நிதியில் என்றும் கீதங்கள் பாடிடுவே. கண்ணீர் அவர் துடைத்திடுவார், கருணை கரம் தாங்கிடுவார். கண்ணீர் அவர் துடைத்திடுவார், கருணை கரம் தாங்கிடுவார். எந்த கல்வாரி நாயகன் இயேசுவாலே எல்லா பாவங்கள் அகன்றிடுமே. எந்த கல்வாரி நாயகன் இயேசுவாலே எல்லா பாவங்கள் அகன்றிடுமே. இயேசுவின் சந்நிதியில் என்றும் கீதங்கள் பாடிடுவே. பரமன் குரல் கேட்கும் போது பரமானந்தம் அடைந்திடுவே. பரமன் குரல் கேட்கும் போது பரமானந்தம் அடைந்திடுவே. எந்த அவசியங்கள் எல்லாம் அவர் தயவால் அதிசீக்கிரம் கிடைத்திடுமே. எந்த அவசியங்கள் எல்லாம் அவர் தயவால் அதிசீக்கிரம் கிடைத்திடுமே. இயேசுவின் சந்நிதியில் என்றும் கீதங்கள் பாடிடுவே. என்னை காத்திடுமே அவர் நாமமது என்றும் கீதங்கள் பாடிடுவே. என்னை காத்திடுமே அவர் நாமமது என்றும் கீதங்கள் பாடிடுவே. என் இயேசுவின் சந்நிதியில் என்றும் கீதங்கள் பாடிடுவே. நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். மத்திய எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பேச்சுத்திறன் என்பது கடவுள் நமக்கு ஈவாய் கொடுத்த ஒரு மாபெரும் பாக்கியம். மத்திய எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் மனிதன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதில் சொல்ல வேண்டிய காலம் இருக்கிறது என்பதை வேதத்திலே நாம் வாசித்தோம். பேச்சுத்திறன் என்பது கடவுள் நமக்கு கொடுத்த பெரிய பாக்கியம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பேச்சுத்திறன் கடவுள் நமக்கு கொடுத்த ஈவு. நமது வார்த்தைகள் பேசும்போது நாம் கவனமாய் பேச வேண்டும். நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கடவுள் கவனமாய் கவனிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். ஒவ்வொரு வீணான வார்த்தைகளுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு என்று சொல்லி வேதத்திலே நாம் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வார்த்தைகளை குறித்து மிகவும் கவனமாய் நாம் செயல்பட வேண்டியது, பேச வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில சிறு சிறு காரியங்களுக்காக நாம் பொய் சொல்வதும்
காரணமின்றி தேவையில்லாமல் கோபப்படுவதும், அவதூறு பேசுவதும், புறங்கூறுதல் நம்மிடமிருந்து முற்றிலும் புறம்பாக்கப்படுவதற்கு, நம்மை விட்டு நீக்கப்படுவதற்கு ஆவியானவருடைய உதவிக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யூதாவின் புஸ்தகம் 15-16 வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, வாசிங்க. யூதாவின் புஸ்தகம் 15 வசனம் 16 வசனத்தை வாசி. தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றிலும் நிமித்தமும் அவர்களை கண்டிருக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். பாருங்க, தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கு, அப்போ அவபக்தி உள்ள மனிதர்களாகிய நாம் நம்முடைய வார்த்தைகள் எல்லாவற்றிலும் கடவுள் நம்மை கண்டிக்கிறவராயிருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். அவபக்தி உள்ளவர்கள் அவர்கள் பேசின கடின வார்த்தைகள் நிமித்தம் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரம் தமது பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவருமாயிருக்கிறார்கள். இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவபக்தி உள்ள, விசுவாச குறை உள்ள, கடவுள் மீது நம்பிக்கையற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு அவர்கள் வார்த்தைகள் எப்படி இருக்குன்னு சொன்னா, கடவுளை பிரியப்படுத்துகிற வார்த்தையாய் இருக்காது. வீணான வார்த்தைகளை அலப்பிக்கொண்டு, வீணான சிந்தனைகளிலே செயல்பட்டு கொண்டு, கடவுளுக்கு விரோதமாய், கடவுளுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசுகிற அத்தனை வார்த்தைகளும் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் தாவீது எப்படி ஜெபிக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது, 19ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை நீங்க வாசிட்டீங்கன்னு சொன்னா, வாசிங்க. என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்புடையதாயிருக்கட்டும் என்று சொல்லி தாவீது ஜெபிக்கிறார். அந்த வசனத்தை வாசிங்க. 19ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என்னை மீட்டெடுக்கும்படியாய் சிலுவையிலே தன் ஜீவனை ஒப்பு கொடுத்த கடவுளே, என் வாயின் வார்த்தைகள், என்னுடைய வாயின் வார்த்தைகள், என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக, அங்கீகரிக்கப்படுவதாக என்று சொல்லி ஒரு விண்ணப்பத்தை தாவீது ஏறெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ என்னுடைய வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் தியானம் உமக்கு ஏற்புடையதாய் இருக்கட்டும் என்று சொல்லி தாவீது ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். இது ஒரு சிறந்த விண்ணப்பமாய் நாம் எடுத்துக்கொள்வது அவசியமாயிருக்கிறது. இந்த வசனத்தை, இந்த அதிகாரத்தை முழுசா பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல 5 வேண்டுதல்கள் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய உள்ளத்தில் அந்த வார்த்தைகளை உணர்ந்து
இந்த விண்ணப்பத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஏறெடுக்கும் பொழுது நம்முடைய எண்ணங்களும் சொற்களும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும் என்று சொல்லி தாவீது ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த பாடுகள் மத்தியில தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பின்வாங்கி போகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிரச்சனைகள் மத்தியில, போராட்டங்கள் மத்தியில, சரீர பலவீனங்கள் மத்தியில, பொருளாதார நெருக்கடி மத்தியில இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் கடவுளை விட்டு தூரம் போகிற அந்த சூழ்நிலையை சத்ருவானவன் உருவாக்கும் பொழுது நாம் அதற்கு அடிமைப்பட்டு விடுகிறோம். அதற்கு சத்ருவானுடைய செயல்பாட்டுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறதுனாலே நம்முடைய வார்த்தைகளுடைய செயல்பாடுகள், சொற்கள், நம்முடைய வார்த்தைகளுடைய அந்த கருத்துக்கள் எல்லாமே வேறுபட்டு போகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த பாடுகள் மத்தியில நாம் பேசுவதை குறித்து கடவுள் கூடுதலான கண்டிப்புடன் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இந்த பாடுகள் மத்தியில தான் நம்முடைய விசுவாச வாழ்க்கை ஒளிர வேண்டும். விசுவாச வாழ்க்கையில நாம் முன்னேற வேண்டும். விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். எத்தனை பாடுகள் நிறைந்த ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில அமைந்தாலும் விசுவாசத்தை விட்டு நாம் விலகி போகாமல் இருப்பது அவசியம் என்று சொல்லி வேதம் சொல்லுது. யோபுனுடைய சரித்திரத்தை நாம் வாசிக்கும் போது யோபுனுடைய பாடுகள் எல்லாருக்கும் தெரியும். அந்த பாடுகளை கேள்விப்பட்ட யோபுனுடைய நண்பர்கள் யோபுவை பார்க்கும்படி அவர்கள் கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய வார்த்தைகள் கடவுளுக்கு பிரியமாய் இருந்ததா இல்லையா என்பதை வேதம் மிகவும் திட்டம் தெளிவுமாய் போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த 3 நண்பர்களுடைய முடிவான தீர்ப்பு அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ கடவுள் சொல்றாரு, என்னை குறித்து நீங்கள் நிதானமாய் பேசவில்லை. எப்படி? என்னை குறித்து நீங்கள் நிதானமாய் பேசவில்லை. யோபுவை குறித்து நீங்கள் நிதானமாய் பேசவில்லை. கடவுளை குறித்து நீங்கள் நிதானமாய் பேசவில்லை என்று சொல்லி கடவுள் அந்த 3 நண்பர்களையும் கண்டிக்கிறதை நாம் பார்க்கிறோம். வாசிங்க, யோபினுடைய புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிங்க. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின் கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின்பு கர்த்தர் தெமானியான எலிப்பாசை நோக்கி உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழ்கிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. இவ்வளவு பெரிய ஒரு தீர்ப்பு பாருங்க. என் தாசன் யோபு பேசினது போல என்னை குறித்து நீங்கள் நிதானமாய் பேசவில்லை என்று சொல்லி அங்கே அவர்கள் பேசின வார்த்தையிலே தவறு இருக்கிறதை கடவுள் கண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் மத்திய எழுதின நற்செய்தி நூலில் ஒவ்வொரு மனிதனும் பேசுகிற வீணான வார்த்தைக்கு நியாய தீர்ப்பு உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த 3 பேரும் யோபுவை குறித்து பேசின வார்த்தையில தவறுகள் உண்டென்று கர்த்தர் அங்கே
வெளிப்படுத்தியிருக்கிறதை கூறியுள்ளதை நாம் கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் கவனமாய் நிதானமாய் பேச வேண்டியது அவசியமா இருக்கிறது. பாருங்க, நீதிமொழிகளினுடைய புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, நீதியுள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியம். நீதியுள்ள உதடுகள், நீதியாய் பேசுகிறவன், நீதியாய் நடக்கிறவன் ராஜாவுக்கு பிரியமாயிருக்கிறான். நிதானமாய் பேசுகிறவனில் ராஜா பிரியமாயிருக்கிறார். அப்போ கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே பிரியமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாயின் வார்த்தைகள் சுருக்கமாய் இருக்கணும், நிதானமாய் பேச வேண்டியது அவசியமா இருக்கிறது. கடவுள் கண்டிக்கிற அளவுக்கு நம்முடைய வாயின் வார்த்தைகள் இல்லாதபடி நாம் ஜாக்கிரதையாய் கவனமாய் பேச வேண்டியது அவசியமா இருக்கிறது. இங்கே யோபுனுடைய நண்பர்களை பார்த்து கடவுள் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்று சொல்லி அங்கு எச்சரிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, நிதானமாய் நடக்கிறவன், அவசரப்படாமல் எல்லா காரியத்தையும் யோசித்து நடைமுறைப்படுத்துகிறவன். அந்த வசனத்தை வாசியம்மா. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், தன் வழிகளில் தாறுமானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். அப்போ நிதானம் ஒரு மனிதனுக்கு அவசியம். நிதானமான வார்த்தை ஒரு மனிதனுக்கு அவசியம். தாறுமாறானவனோ, தாறுமாறாய் பேசி தாறுமாறாய் வியாக்கணம் பண்ணி தாறுமாறான காரியங்களிலே ஈடுபட்டுக் கொள்கிறவன் அவரை அலட்சியம் பண்ணுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இங்க பாருங்க, அந்த யோபுனுடைய 3 நண்பர்கள் பேசினதில தவறு உண்டு என்பதை கர்த்தர் அங்கே எடுத்துரைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிறரை தவறாக எண்ணுவதும் பிறரை பற்றி தவறாக பேசுவதும் தகாதவைகள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, யோபு தன்னுடைய துன்பங்களுக்கு கர்த்தர்தான் காரணம் என்று அவன் கூறினாலும் தனது வேதனையிலே அப்படி கூறினான் என்பதை 6ஆம் வசனத்தை வாசிங்க. யோபுவினுடைய புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். யோபு சொல்றான் பாருங்க, அங்கே யோபு தன்னுடைய துன்பங்களுக்கு கடவுள் தான் காரணம் என்று சொல்லி அவன் கூறினாலும் தனது வேதனையில அப்படி கூறினான் என்பதையும், பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டதை கடவுள் அங்கீகரிக்கிறார். மனஸ்தாபப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. நம்முடைய பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் மனஸ்தாபப்படுவது அவசியமா இருக்கிறது. இப்படி அவசரப்பட்டு பேசிவிட்டுமே என்று சொல்லி அங்கே மனஸ்தாபப்பட்டதினாலே யோபுவினுடைய செயலை கடவுள் மன்னித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் மனஸ்தாபப்படும் போது, அந்த வார்த்தைக்கு நாம் மனஸ்தாபப்படும் போது, வருந்தும் போது, கடவுள் அந்த வார்த்தையினுடைய தன்மையை நமக்கு மன்னித்து நம்மை முழுமையான மனிதனாய் மாற்ற வல்லமையுள்ளவராயிருக்கிறார். யோபுனுடைய வாழ்க்கையில துவக்கத்திலிருந்தே கர்த்தர் கேட்டிருந்தார். அவனுடைய வார்த்தைகளை, அவன் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 42ஆம் அதிகாரம் வரை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். வாசிங்க, யோபுனுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படி பேசும்போது கூட அவனுடைய உதடிலிருந்து அவன் கடவுளுக்கு விரோதமாக எந்த காரியத்தையும் செய்யல, எந்த வார்த்தையும் அவன் உபயோகிக்கவில்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். வாசியம்மா.
அதற்கு அவன் நீ நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல. எல்லாமே என்ன பண்ணுது, உருக்குலைந்து போன ஒரு சூழ்நிலையில, எல்லாமே கைவிட்டு போன ஒரு சூழ்நிலையில அவருடைய மனைவி வந்து சொல்றாங்க, நீ இன்னும் உன்னுடைய உத்தமத்தில உறுதியாயிருக்கிறது என்ன, நீ கடவுளை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்ற. அப்போ இருக்கிற வரைதான் மனைவி பிள்ளைகள் எல்லாம், உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாம் பொருளாதார முன்னேற்றத்தின் அடிப்படையிலே மனிதனை நேசிக்கிறார்களே தவிர பாடுகள் மத்தியிலே மனிதனை நேசிக்கிறது அரிதாயிருக்கிறது என்று சொல்லி புரிந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கு பொருளாதார வளர்ச்சி அதிகமாக இருக்கும்போது மக்கள் மனிதனை தேடி வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. மனிதனுடைய கால சூழ்நிலை மாறும்போது அவனை கைவிட்டு விடுகிறது. அது குடும்பமாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி. யோபுனுடைய வாழ்க்கையிலே தனக்கு அங்கீகரிக்கப்பட்ட மனைவியானவள் ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது, இல்ல ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு இழப்பு வரும்போது ஆறுதல் படுத்தக்கூடியவளாய் இருக்க வேண்டியதுதான் துணை. அந்த நேரத்திலே அங்கலாய்க்கிற ஒரு எண்ணத்தோடும் புறக்கணிக்கிற ஒரு செயல்பாட்டோடும் யோபுனுடைய மனைவி செயல்பட்டாள் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அதற்கு யோபு சொல்றான், வாசியமா, தேவன் கையிலே நன்மையை பெற்றுக்கொண்ட இவ்வளவு நாள் நாம் தேவனுடைய கரங்களிலே நன்மையை அனுபவித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுதோ வாசிப்பா, தீமையும் பெற்ற வேண்டாமோ என்றால், இப்பொழுது சில பிரச்சனைகள் வரும்போது, சில போராட்டங்கள் வரும்போது, சில கஷ்டங்கள் வரும்போது, சரீர பலவீனங்கள் வரும்போது அதையும் நம்ம அங்கீகரித்துக் கொள்ள வேண்டியது, அதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வேண்டும் என்பதை யோபு தன் மனைவிக்கு சொல்லிக் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வாழ்வு காலம் கடவுள் கொடுக்கிற கிஃப்ட். தாழ்வு காலங்களிலும் அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கடவுள் கொடுக்கிறவராயிருக்கிறார். இந்த தாழ்வு எதனாலே வந்தது? என்னுடைய செயல்பாட்டினாலே, என்னுடைய செயல்பாட்டினுடைய குறைவினாலே இந்த தாழ்வு எனக்கு ஏற்பட்டதா, அல்லது என்னுடைய விசுவாச குறைவினாலே இந்த தாழ்வு ஏற்பட்டதா என்பதை நாம் உணர்ந்து கொள்வது அவசியமாயிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதனால யோபு தன்னுடைய உதடுகளினாலே பாவம் செய்யவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, இப்படி நாம் பார்க்கும்போது யோபு தன்னுடைய பிறந்த நாளை சபித்தானே என்று சொல்லி ஒரு கேள்வி நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருது. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு பின்பு யோபு தன் வாயை திறந்து தான் பிறந்த நாளை சபித்து வசனித்து சொன்னது என்னவென்றால், வசனித்து, இப்போ அநேகருக்கு ஒரு கேள்வி வரும், யோபு தன்னுடைய பிறந்த நாளை சபித்தானே, இது எப்படி என்று சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை நாமும் கேட்க முயற்சி செய்கிறோம். ஆனால் இந்த அதிகாரம் முழுவதையும் நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் அதிலே யோபுனுடைய கஷ்டங்கள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வது, யோபுனுடைய புலம்பல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. வாசிங்க அடுத்த வசனத்தை. நான் பிறந்தாலும் நான் ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தி ஆயிற்று என்று சொல்லப்பட்ட ராத்திரியும் அழிவதாக, அந்த நாள் அந்தகாரப்படுவதாக, தேவன் உயரத்திலிருந்து அதை விசாரியாமலும் ஒளி அதன் மேல் பிரகாசியாமலும் அந்தகாரமும் மரண இருளும் அதை கரைப்படுத்தி மப்பு அதை மூடி மந்தார நாளில் பயங்கரங்கள் அதை அருளிக்கப்படுவதாக. இங்க பாருங்க, இப்படி யோபு தன்னுடைய பிறந்த நாளை சபித்தார் என்பது, இந்த வார்த்தைகள் யோபு கூறிய எதையும் கடவுள் தவறு என்று சொல்லி கூறவில்லை. காரணம் 42ஆம் அதிகாரம்
7ஆம் வசனம் சொல்லுது, 3 நண்பர்களை பார்த்து கர்த்தர் சொன்ன, நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்று சொல்லி. அவனது உடலில 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, யோபுனுடைய உடலிலே ஏற்பட்ட அந்த காயங்கள், அந்த வடுக்கள், அந்த புண்கள் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை வரை சீழ்பிதுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய தோல் வெடித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த தவிப்பினுடைய வார்த்தை, ஒவ்வொரு மனிதனுடைய தவிப்பும் கடவுளுக்கு நன்றாய் புரியும். அப்படி இருக்கும்போது யோபுனுடைய நண்பர்கள் நிதானமாய் பேசவில்லை, நியாய தீர்ப்புக்கு உட்படுத்தப்பட்டார்கள். நியாய தீர்ப்பு எப்படி கொடுத்தார்னா, நீங்க 7 காளைகளை கொண்டு போய் பலி செலுத்துங்க, யோபு அதை கவனிப்பான், யோபு கவனித்த உடனே உங்களுக்காக வேண்டுதல் செய்வான் என்று சொல்லி அங்கே கடவுள் அவர்களுக்கு ஒரு தீர்ப்பை சொல்லுகிறார். அந்த தீர்ப்பை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். எப்பொழுது? கடைசி காலங்களில தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு அந்த காரியங்களை செயல்படுத்தும் போது யோபு அந்த நண்பர்களுக்காக ஜெபித்தான் என்பதை கடவுள் கேட்டார். யோபு அவர்களுக்காக ஜெபிக்கிறானா இல்லையா என்பதை கடவுள் கவனித்தார். யோபு ஜெபித்தான். அங்கே யோபுனுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கடவுளை குறித்து நிதானமாய் பேச வேண்டியது அவசியமா இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை குறித்து நிதானமாய் பேச வேண்டியது அவசியமா இருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசி. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்துக் கொண்டிருக்கிறது. நமக்கு தெரிந்திருக்கிறபடி, நமக்கு மாத்திரம் உபத்திரவம் அல்ல, நமக்கு மாத்திரம் சரீர பலவீனங்கள் அல்ல, நமக்கு மாத்திரம் இந்த கொள்ளை நோய் அல்ல, ஏகமாய் எல்லாமே தவித்துக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, கொரோனா என்றுதானே இந்த அரக்க நோய் மனிதர்களை தாக்கி கொண்டிருக்கிறது. ஆனா வேதம் சொல்லுது, பவுல் ரோமருக்கு எழுதின அந்த நிருபத்தில் எழுதுறாரு, எல்லாமே அந்த வாசியப்பா 22ஆம் வசனத்தை வாசி. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு மனிதன் தான் தவித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அல்ல, மிருகங்களுக்கும் இந்த தவிப்பு ஏற்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியுது. கடந்த நாட்களில வண்டலூர் பூங்காவில சிங்கத்துக்கு கொரோனா வந்ததுன்னு சொல்லி சிகிச்சை அளிக்கப்பட்டு கொண்டிருக்கு. சர்வ சிருஷ்டிக்கும் இப்படிப்பட்ட ஒரு தவிப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறதை வேதம் ஏற்கனவே சுட்டி காட்டியிருக்கிறது. இந்த தவிப்பு வரும் என்று சொல்லி வேதம் சுட்டி சர்வ சிருஷ்டிக்கும் இந்த தவிப்பு உண்டு, இந்த பொருளாதார நெருக்கடி உண்டு, இந்த சரீர பலவீனங்கள் உண்டு. அடுத்த வசனத்தை வாசியப்பா 23ஆம் வசனம். அதுவும் அல்லாமல் ஆவியின் முதல் பலனை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். நமக்குள்ளே புத்திர சுவிகாரம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு புத்திர சுவிகாரம் யார் கொடுக்கிறார் என்று சொன்னால் கடவுள் கொடுக்கிறார். அது வருவதற்கு நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். 26ஆம் வசனம் சொல்லுது, இப்படி தவிப்பு வருகிற நேரத்தில், இப்படி பாடுகள் வருகிற நேரத்தில், கஷ்டங்கள் வருகிற நேரத்தில், பிரச்சனைகள் வருகிற நேரத்தில் நமக்கு உதவி செய்ய தேற்றவர்களாகிய ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். 26ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அந்தபடியே ஆவியானவரும் தமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பலவீனப்பட்டு இருக்கலாம்,
நமக்கு உதவி செய்வதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இருக்கிறார். நம்முடைய வார்த்தைகள் நிதானமாய் இருக்கட்டும். நியாய தீர்ப்பு ஒன்று உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்வது அவசியம். நம்முடைய வார்த்தைகள் நிதானமாய் இருக்கும். யோபுனுடைய நண்பர்களை குறித்து கடவுள் சொல்கிற வார்த்தை, நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. தீர்ப்பை அங்கே கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒவ்வொரு மனிதன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பு உண்டு என்பதை நாம் அறிந்து நம்முடைய வாழ்க்கையிலுடைய வார்த்தைகள் கடவுளுக்கு பிரியமாய் நாம் பேச ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே உதவி செய்வாராக. கர்த்ததாமே திரு வார்த்தையினாலே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, மனிதன் பேசுகிற வீணான வார்த்தைகளுக்கு நியாய தீர்ப்பு உண்டு என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசித்தோம் ஆண்டவரே. மத்தேயு நற்செய்தி நூலில் எழுதப்பட்ட அந்த சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது, இவன் பிசாசுகளின் தலைவன், பிசாசுகளினாலே பிசாசை துரத்துகிறான் என்று சொல்லியெல்லாம் ஏளனமாய் பேசின அந்த மக்கள் மத்தியில கடவுள் மனிதன் பேசுகிற வீணான ஒவ்வொரு வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பு உண்டு என்பதை அங்க வெளிப்படுத்தினர். ஆண்டவரே, இந்த நாளிலும் யோபுனுடைய துன்பங்களை கேள்விப்பட்ட அவருடைய நண்பர்கள் கடவுளை குறித்தும் யோபுவை குறித்தும் நிதானமாய் பேசவில்லை என்பதை கடவுள் கவனித்தார் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். எங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் கடவுள் கவனித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய வார்த்தையில நிதானத்தை இழக்காதபடி ஆண்டவரே, நிதானத்தை நாங்கள் கடைபிடிக்க ஆவியானவர் இந்த நாளிலே எங்களுக்கு உணர்த்தின திருவார்த்தைக்காய் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையின்படி எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் நினைவுகளும் உமக்கு பிரியமாய் இருப்பதாக என்று சொல்லி தாவீது ஜெபித்தது போல ஆண்டவரே, எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் தியானமும் ஆண்டவரே கடவுள் அங்கீகரிக்கப்பட்டுவதாக இருக்க நீர் உதவி செய்யும்படியாக என்னுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நிதானமாய் பேசுகிறவன் ராஜாவை பிரியப்படுத்துகிறான் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசித்தோம். அதுபோல ஆண்டவரே, எங்களுடைய வார்த்தைகள் சுருக்கமாய் இருக்கட்டும், ஞானம் நிறைந்ததாய் இருக்கட்டும். கடவுளை மட்டுப்படுத்துகிற, கடவுளுடைய மக்களை மட்டுப்படுத்துகிற வார்த்தைகள் எங்கள் வாயிலிருந்து புறப்படாதபடி நீர் எங்களை ஆண்டவரே வகையறுக்கும்படியாக என்னுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தையினாலே நாங்கள் எங்களை தேர்த்திக் கொள்ள ஆவியானவர் உதவி செய்யும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானுடைய அன்பும் சிநேகம் வழிநடத்துதலும் இப்போதும் எப்போதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.